ومن ينادي اسمي ألفا بخلوته عزما بهمته شرما لعفوته ஓராயிரம் பார்வையிலே. இதெல்லாம் ஹை லெவல், எடுக்க ரொம்ப கஷ்டம், நிறைய ரூபா வேணும். மூலாய சல்லி வசல் லிதாய் மன்னபதா. ஓ مولاي صل وسلم دائما ابدا على حبيبك خير الخلق كلهم الخلق كلهم. தலையா பூ முடிச்சு தலை பார்த்து நடை நடந்து டொட்டை அப்படின்னு வருது பாட்டுல. டன் 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 டாடம் இப்படிலாம் வரும். அது நாங்கள் ஓராத்துல அப்படிலாம் சொல்லும் தெரியாது வெளியே. அங்கம் குறைந்தவனை அங்கம் குறைந்தவனை ஓ மூலாய சல்லி வசல். குப்பைக்கு அளவுகள் இருக்கா? நபி மொழி ஹதீஸ்களுக்கு வரையறை இருக்கு. வரையறுக்கப்பட்டு திட்டமிடப்பட்டு சொல்லப்பட்டவை குர்ஆனும் ஹதீஸும். எல்லாம் திட்டமிடப்பட்டது. எல்லாத்துக்கும் திட்டமிடுதல், எல்லாம் முறையாக சிஸ்டமேட்டிக் மாங்கல்ல திட்டமிடப்பட்ட சட்டங்கள். குர்ஆன் ஹதீஸும் அப்படித்தான், வரையறுக்கப்பட்ட சட்டங்கள். வரையறுக்கப்படாத திட்டமிடப்படாத குப்பைகள், மூலுகள், தகதாயத்துகள், தர்கா கூத்துகள், இதுக்கு திட்டம் ஏதாவது இருக்கா? இஸ்லாம் ஏதாவது திட்டமா சொல்லுதா? ஆரம்பமா இருக்கா? குப்பைகள்ல போய் என்னதை போய் தேடுறது? சாம்பிளுக்கு கொஞ்சம் குப்பையை அள்ளி தந்திருக்கேன், அவ்வளவுதான். இடி மௌலுதுன்னு சொல்றீங்களே, சுபான மௌலுதுங்கிறது ஒரு கொஞ்சம் பாடல் தான். எனக்கு தெரிஞ்ச ஒரு 3/4 மணி நேரம் ஆகுமா? அது ஓதுறது 1 மணி நேரம் ஆகும். விடி 1 மணி நேரமே ஓதக்கூடிய அளவுக்கு உள்ள மௌலுது விடி எப்படி ஓதுறது? அவ்வளோ நேரத்தை எப்படி மேட்ச் பண்ணுவீங்க? ஒவ்வொரு அடிகளையும் சில பாடல்கள் இருக்குல்ல, திருப்பி ஒரு பாடலையே 10 வாட்டி படிக்கலாம், தெரியாது. அப்படி சில பாடல்களே இருக்கும். என்ன பாட்டுன்னு சொன்னா, காவேரி ஓரம் கதை சொல்லும் காதல் கதை சொல்ல நான் பாடவா உள்ளம் அலைமோது நிலை கூறவா அப்படின்னு இருக்கும். சிம்பிளா முடிச்சுட்டு போயிடலாம். அல்லாஹு ஹாலிகுன் இருக்கு, ஒரு வார்த்தை அவ்வளவுதானே. இதையே அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு ஹாலிகுனா அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு ராசிகுனா ஆஹா அல்லாஹு ஹாலிகுனா ஓஹோ அல்லாஹு ராசிகுனா அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு ஹாலிகுனா அல்லாஹ் அல்லாஹு ராசிகுனா. ஒரு வரிய 10 தரம் படிச்சாச்சு. அவன் ஒரு 10 தரம் ஒரு மாதிரி ஆயிரும்ல. இத மாதிரி பாட ஒரே அல்லாஹ் அல்லான்னு தெரியாதுல்ல. ராசிகுனா ஹாலிகுனா அரபில இருக்கனால வேற எங்கேயும் போயிட்டு வர்றாங்க அப்படின்லாம். ஒரு இது வரைக்கும் விடியும் போது இப்படியே ஓதலாம், அல்லது ஓதி முடிச்சுட்டு கூட திருப்பி உள்ள இருந்து ஓடலாம். உதாரணமா ஓதி முடிச்சுட்டு கொஞ்சம் சோர்ந்துருச்சுன்னா ஒரு டீ குடிச்சிட்டு மின் ஹைபத்தில் மௌலிதி கிஸ்ரா கதா மூச்சை விட்டுருவோம், ஃப்ரீயா ஆகணும். எல்லாம் ஹை லெவல் ஸ்பீச் தானே சவுண்டு. மின் ஹைபத்தில் மௌலிதி கிஸ்ரா கதா கசீர கல்பின் ஃபீ துஹூலின் வஹார் وانشق للمولد إيوانه وأقلوه من دهشة الأمر طار. நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு வந்தேன், என் மகராணி உனை காண ஓடோடி வந்தேன். புரிச்சாரா? சலாத்து. அதையே வேற டியூன் போட்டா வேற வைத்த மாதிரி தெரியும். இது ஒரு டியூன் போட்டாச்சு, ராகம் போட்டாச்சு. சலாத்துன் சலாமுன் ஹுமா சர்மதா. இது கிளவமிட்டு. சலாத்துன் சலாமுன் ஹுமா சர்மதா அலல் முஸ்தஃபா மயலோஹுன் நஹார். இது ஒரு டியூன். அன்னைக்கு கடையனூர்ல ஒரு தெருவில் போய்கிட்டு இருந்தேன். அப்போ ஒரு டியூன் போட்டாங்க.
பள்ளிவாசல உட்காந்து ஓடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அது சினிமா பாட்டுன்னு தெரியல. அது சினிமா பாட்டு. அது என்ன பாட்டுனா, உள்ளங்கள் ஒன்றாகி துள்ளும் போதிலே, சிவாஜி பாட்டு. இது சிவாஜி கணேசனுக்கா படிச்ச பாட்டு. உள்ளங்கள் ஒன்றாகி துள்ளும் போதிலே சலாத்துன் சலாமுன் ஹுமா சர்மதா அலல் முஸ்தபா மாயலோன்னார் அல் கவுனு கது. அது வந்து டக்குன்னு அந்த பாட்டுக்கு போயிடும். நான் மலரோடுக்கு அந்த டீ கொஞ்சம் வித்தியாசம். டீல அப்படி வரும், பார்த்துருக்கீங்களா? என்னன்னா, உதாரணமா, தொட்டால் பூமலரும் தொடாமல் நான் மலர்ந்தேன், இப்படி தட்டுவார் எம்ஜிஆர். சரோஜா இப்படி தட்டுவாப்புல அந்த படத்துல. அந்த பாட்டுல மூலாய சல்லி வசல் நாங்க லிம்தாயி மன்னபதா, இப்போ வரமாட்டேங்க. அந்த வயசு நல்லா வந்து டக்குன்னு வரும். இந்த அந்த பாட்டை ரீமேக்குன்னு சொல்லிக்கிட்டு தொட்டால் பூ மலரும் ரஹ்மான் அந்த பாட்டு அந்த டியூன் எடுத்திருக்காப்புல. ரீமிக்ஸ். அது டியூன் ஒன்று தாங்க, ஒரு 10 வார்த்தையை தான் வச்சிருப்பான். இந்த கம்பீரமான பாடல்கள்லாம் அந்த காலத்தில் எடுப்போம். எம்ஜிஆர் பாட்டுன்னு வச்சுக்கோங்க, எம்ஜிஆருக்காக பாடிய பாடல். இன்னபை தன்னன் தசாக்கினோ லைஸ முஹ்தாஜன் இல சுருஜி ஆ இன்னபை தன்னன் தசாக்கினோ லைஸ முஹ்தாஜன் இல சுருஜி வஜூகல் வல்லாஹு ஹுஜ்ஜத்துனா யௌம யத்தின்னாசு பில் ஹுஜஜி. அச்சம் என்பது மடமையடான் எம்ஜிஆர் குதிரையில் போயிட்டு படிப்பாரு. அப்படி மூலத்துல படிப்போம். இது ஒரு சில பேர் கண்டுபிடிச்சிருவாங்க, அஜர்த்து என்ன சினிமா பாட்டில் ஓடுதுன்னு. அப்படி கண்டுபிடிச்சாலும் கூட அந்த ராகம் அவனை மயக்கிறோம். எல்லா மொழியும் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச அரபிலே இருக்கு. அரபி மொழியில கூட ஃபவுல் என்கிற வார்த்தையை வச்சுட்டு பல மெட்டு எடுக்கலாம். ஃபவுலன் 5 எழுத்து. ஃபவுலன் 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 ஃபவுல் ஃபவுலன் 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 ஃபவுல் வருதா? ஒரு மோடுது ஓடிட்டு இருக்கவே டியூன் மாறுவான். ஒரு மோடுதுலேயே 3-4 மட்டும் எடுத்துகிட்டே போவோம். அதெல்லாம் இப்போதைக்கு ஞாபகத்துக்கு இல்லை. இந்த மாதிரி விடிமோழுது இருக்கிறது, ஹிந்தி பாட்டிலேருந்து மாறுறது, தமிழ் பாட்டிலேருந்து மாறுறது, அதே மாதிரி நாவல் பாட்டிலேருந்து வர்றது. நிறைய ஹிந்தி பாட்டில் இருந்து நிறைய எடுத்திருக்காரு. இந்த தீன் கோடி நாட்டு ஹிந்தி அப்படி தானே. மாங்குக்கே சாத்து துமாரா ஹிந்தி பாட்டு தானே. ஆத்தாகே சந்துருமா ராத் ஆதி ரெஹன ஜாயே தெரி மேரே பாத் ஆதி முலாகாத். இதெல்லாம் உண்மையான அடிங்க. உண்மையில இந்த பாட்டு இப்படி இருக்கு. இருக்கு. இதை நான் ஏசத்தை படிக்கணும், ஏசத்தை படிப்பேன். हम दीना के तकड़े के मेरे उसो बुहलो के आबिया के कहा. இது ஏன் இஷ்டம், ஆனா அதுல இல்ல பாயில வளர்றது. ஆத்தாகே சந்திரமா ராத் ஆதி रहन जाए तेरी मेरे बात आदि मुलाकात आदि தீனோரே நியாயமா. அருமையான பாட்டு அந்த பாட்டு. வாசல் வழிதோறும் கையேந்தி நின்று கெஞ்சும் எளியோரின் துயர் கோலம் கண்டு. என்ன கவிதை. வாசல்ல வந்து கஷ்டப்பட்டு துயரா நின்று உண்ட பிச்சை ஹக்கம் வருது. வாசல் வழிதோறும் கையேந்தி நின்று கெஞ்சும் எளியோரின் துயர் கோலம் கண்டு நெஞ்சம் இறங்காமலே கொஞ்சம் வழங்காமலே நாவுக்கு சாம்பல் தடுமாறி ஏசலாமா. தீனோரே நியாயமா. आता है चंद्रमा सल्लू बिना बेहती मामी अला शफीइल अनामी हबीबी मुहयिल इलामी अलैहि अज़का सलामी इन बैतन अंत साकिनुहु लैस मुहताजन इला सुरूजी आता है चंद्रमा தீனோரே நியாயமா. டிவியில் பூந்து விளையாடலாம். இப்போ விளையாடணும், நல்ல காசு தான். நரகத்தில் போன நல்லா காப்பாற்றட்டும். இது சொல்லுவாங்க, நீங்கள் ஒரு காலத்தில் 3 தோலையும் வாங்கினோம், நாசமாக இருந்தோம், அல்லா காப்பாற்றினா நீங்களும் திரும்பி வாங்கினான்னு சொல்கிறோம். நாங்கள் ஓனு சரின்னு வாதி இல்லையே. நீ ஒரு காலத்தில் தப்பு செய்யலையா, அப்போ சாவர வரைக்கும் தப்பு செய்யணும் அர்த்தமா?
அடே ஒரு சாராயம் குடிக்கான், திருந்துட்டான், சந்தோஷம், அல்ஹம்துலில்லாஹ் திருந்துட்டான், நீனு தந்தி வா, நீ ஒரு காலத்தில் குடிக்கலையா, இப்போ ஊத்து உள்ள அப்படியா சொல்லுவான். இந்த மாதிரி முட்டாள்தனமான வாதங்கள் இந்த ஆலிம் சாக்கள் வைக்கிறான். தௌஹீத் ஜமாத்துக்கு நீ வரமாட்டான், சுன்னத் ஜமாத்தில் இருந்தோன்னு சுன்னத் தொழில் நடன்னு சொல்றது கஷ்டமா இருக்க. இது அல்லாஹ் தஆலா ஹிதாயத் கொடுக்கணும். அவங்களுக்காக நம்ம வருத்தப்படலாம், கவலைப்படலாம், துவா செய்யலாம். நேர்வழி நம்ம கையில் இல்லை. நீங்கள் ஏற்கனவே மௌலுது ஓதும்போது அதில் வருமானம் வந்தது, இப்போ இங்கே வந்து மௌலுது பாடல்களை ஓதும் போது இங்கே நீங்கள் வருமானம் பெறுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனங்கள் உங்களை நோக்கி வருது. ரைட் இருக்கு. இந்த மாதிரி நிறைய விமர்சனங்கள் உங்களை நோக்கி வருது, அதுக்கு நீங்கள் உரிய பதில் கொடுப்பீங்களா? அதாவதுங்க, மார்க்கத்தில் பணம் வாங்குறதெல்லாம் குற்றம் கிடையாது. ஹராமை செய்து பணம் வாங்கக்கூடாது, ஹலாலை செய்து பணம் வாங்கலாம். சாராயத்தை விற்று பணம் வாங்கக்கூடாது, சர்பத்தை விற்று வாங்குறவங்க பார்த்து நீங்கள் மட்டும் சர்பத்தை துட்டு வாங்கலையாங்க கூடாது. ஹலாலை செய், ஹராமை செய்து பணம் வாங்காதன்னு சொல்கிறோம். நீ ஓதி கொடு, கல்வியை போதி, சம்பளத்தை வாங்கு, மீட்டிங் பேசு, நான் ஒதுக்கி வரேன், வந்துட்டு போகிறதுக்குலாம் என்கிட்ட காசு இல்லை, எனக்கு வசதி இல்லை, நான் என் ஊரில் இருக்க, இல்லைங்க நீங்கள் வாங்க எங்கள் ஊரில் வந்து மார்க்கத்தை சொல்லுங்கள், மார்க்கெட் சொன்ன காசு இல்லை, நீங்கள் வந்துட்டு போகிற அலைச்சல்லாம் இருக்குது, அது காசை வச்சுக்கிடுங்க. நீ என்ன சொல்கிற, எதை செய்கிற, ஷிர்க்கை செஞ்சு காசு வாங்குறிய, ஷிர்க்கை செய்கிற காசு வாங்குற, அது தப்புங்கிறோம். பிதத்தை செய்கிற காசு வாங்குற, அது தப்புங்கிறோம். நபி வழி நட, மார்க்கத்தை போதி, அதுக்காக ஒரு கிளாஸ் நடத்து, வகுப்பு நடத்து, அதுக்கு ஒரு அனுமதி இருக்குது. ஒன்று அப்படின்னா நீ காசு வாங்குறது ஹலாலுக்கு தாராளமாக வாங்கு. ஹராமை சொல்லி, ஷிர்க்கை சொல்லி, கேவலத்தை சொல்லி, இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய வார்த்தை இருக்கு, அது என்ன இருக்கா இல்லையா, அதான் கேள்வி. என்ன இருக்கு? உதாரணத்துக்கு யாமன் தமாதா வஜ்தராம் துபு வஅதரிஃபு வர்ஜுல் கராம் வலுதுபி மன் ஹல்லல் ஹராம் வநூருஹு அம்மல் பிலாத். இது என்ன அர்த்தம்? எந்த இணை வைத்தல் என்ற பாவத்தை நபிகள் பெருமானார் குழி தோண்டி புதைக்க வந்தார்களோ அந்த நபிகள் பெருமானார் பேரிலேயே தௌபாவை கேட்கிறாய். யாமன் தமாதா வஜ்தரம், குற்றமிழைத்து விட்டவனே, பாவம் செய்து விட்டவனே, பாவம் செஞ்ச பத்தாதுன்னு இவன் குற்றம் செஞ்சவன் எழுதுனான். அவன் செஞ்ச குற்றம் பத்தாதுன்னு அவன் என்ன சொல்றான்? குற்றமிழைத்து விட்டவனே, பாவம் செய்ய நம்மள கூப்பிடுறான். வஜ்தரம், உன் குற்றத்தை ஒத்துக்கொள், பாவத்தை ஏற்றுக்கொள், ஒத்துக்க. வாத்தரிஃப் வர்ஜுல் கரம், பாவத்தை ஒத்துக்கொண்டு வா, இந்த பூமிக்கு வா, மதீனாக்கு வா, துபு தௌபா செய். யார்கிட்ட? அந்த மதீனாவில் அடங்கியிருக்கார அவங்கள்ட்ட. ரசூலுல்லாஹ் உயிரோடு இருந்தால் என்ன செய்வாங்க? அவங்கள இஸ்லாமிய ஆட்சியாக இருந்தால் அவனை என்ன செய்வாங்க? கத்தல் பண்ணியிருப்பாங்க, தலையை எடுத்திருப்பாங்க. ஏண்டா இதை சொல்லவாடா வந்து தௌபா அல்லாஹ் இடத்துல செய்யணும்னு சொல்லி வந்து 23 வருஷம் நான் படாத பாடுபட்டிருக்கேன், அது ஏன் பேர்ல இந்த அக்கிரமத்தை செய்வியா? சாராயம் குடிக்கிறது தப்புங்க. சாராயத்தை நபிகள் பெருமானார் குடித்தார்கள் சொல்றது சிறப்புகள் தேடிக்கணும். அவன் ரசூலுல்லாஹ் பேர்ல அரங்கேற்றினா யூதர்கள் செஞ்சதானுங்க. அது இந்த சேட்டை செஞ்சது யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். உமா கானமில் முஷ்ரிக்கீன் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அவர் ஒருபோதும் இணை வைத்ததில்லை, இணை வைக்கக்கூடிய ஆளா இருந்ததில்லை. யாரு? அலைஹிஸ்ஸலாம். காபத்துல்லாஹ் திறந்தவொடனே ரசூலுல்லாஹ் எந்த சேவையை பார்த்தாங்க? பைதிஹில் அஸ்லாம், இப்ராஹிம் நபி சிலையை பார்த்தார்கள். அவர்கள் கரங்களில் ஜோசியம் சொல்லக்கூடிய கம்பை கொடுத்து ஜோசியம் பார்ப்பது போல சிலை வைத்திருந்தார்கள். அட பாவி, பாவம் செய்யறது இல்லாம பாவத்தை தான் இப்ராஹிம் நபி முன்மாதிரியா இருந்தார்னு காட்டுறானே. இது எவ்வளவு பெரிய அக்கிரமம்! நீ தப்பு செஞ்சிருப்போ, அது ஒரு பாவம் விட்டுறலாம், உன்னை திருத்தலாம். இந்த தப்புக்கு முன்மாதிரியே ரசூலுல்லாஹ் காட்டக்கூடாது இல்ல? அப்படிலாம் ரசூலுல்லாஹ் போய் தௌபா செய்கிறிய. அதுக்கு மேல ரசூலுல்லாஹ் சொல்லி 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 அப்புறம் என்னாச்சு? அன்த கஃபாருல் ஹத்தாயா வருத. இது 1000 அர்த்தம் சொல்லுவான், நீ எத்தனை அர்த்தம் வேணாலும் சொல்லு. ரசூலுல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு தேடுன்னு சொன்னான். இவன் என்ன அர்த்தத்தில் படிச்சிருப்பான்? என்ன அர்த்தத்தில் அவர்கள் படிக்கிறார்கள் உனக்கு தெரியுமா? ஏன்டா தெரியாது? தௌபா செய், ரசூலுல்லாஹ்ட்ட போய் தௌபா செய்ன்னு சொல்ற, பாவ மன்னிப்பு தேடுங்கிற. ரசூலுல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு தேடுன்னு சொன்ன ஒருத்தன் ரசூலுல்லாஹ் அன்த கஃபாருல் ஹத்தாயா என்ன அர்த்தம் சொல்லுவான்? நீர் தான் பாவத்தை மன்னிக்கக்கூடிய அர்த்தம் சொல்றான். இல்லைன்னு சொல்ல முடியாது, போய் சொல்லான்வோ. அது என்ன அர்த்தம் தெரியுமா? ரசூலுல்லாஹ் பாவத்தை மன்னிக்கவில்லையா? எனக்கு மூளை கிறுக்கு பேல, தப்ப எல்லாரும் மன்னிப்பான். நீ என்ன அடிச்சிட்ட, என்ன மன்னிப்பு கப்பியல்ல? நான் உங்களை அடிச்சிட்டேன் தெரியாதனமா, சாரி மன்னிச்சுக்கிடுங்க சொல்றது இல்லையா? என்ன பெரிய மன்னிப்பு? பஸ்ஸில் போகும்போது கால் இடிச்சிட்டாலே சாரிங்கிறானே. பஸ்ஸில் போகும்போது கால் இடிச்சிட்டா சாரி கருத்து என்ன? மன்னிச்சுக்க. இதை யாரு கூடாதுன்னா, ஒரு மனிதனுக்கு இடைஞ்சல் செய்யும் பொழுது மன்னிப்பு கேட்கத்தான் வேணும். அதை சொல்லல. நீ
தௌபா ரசூலோட செய்யின்ட்டு அந்த கஃபாருல் ஹத்தாயாங்கிற. கஃபிரு அன்னி துனுபி, என் பாவங்களை நீக்கி விடுங்கள். பச்சையா இருக்க. இப்படியே போய் கடையில் எங்க போயிட்டான்? முஹிதீனுக்கு போயிட்டானே. முஹிதீன் கேட்கறது மோசம், ரசூல்லா கேட்டா பரவாயில்லன்னு சொல்ல வரல. இவன் ரசூல்லாவை இணைய வச்சு அவங்களை கொண்டு வந்து அவங்கள தூக்கி தௌபா செய்யணும்னு சொன்னாத்த, அவுலியாக்களை சொன்னா பேசாம இருப்பான். அப்படி சொன்னாத்த அஜர்த்மார் காலில் விடுறதே சரியுமா? ஆலிம்சாக்கள் காலில் மற்றவர்கள் விழ வேண்டும் என்று செய்வதற்காக இவங்க செஞ்ச சேட்டை இது. எங்கேருந்து ரசூலா இறைத்துவரிலிருந்து இப்ராஹிம் காலத்துல வந்துட்டான். யூதனை பின்பற்றான் இவன். நம்மளை பார்த்து யூதான்மா 1 நம்பர் யூதன் இந்த மௌலூது எழுதுனவன். அவன் விளங்கி செஞ்சா ஷைத்தான் யூதன், விளங்காம செஞ்சா முட்டாள்கிட்டு போயிடலாம். அரபி மொழி தெரிஞ்சவனா தான் இருப்பான். தான் கவிதை ஏற்றிருக்கானே. கவிதை ஏற்றது ஒரு பெரிய காரியம் இல்லாத, ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு திறமை இருக்கும். உடனே இதை கேட்பான், ஹஸ்ஸான் இப்னு சாபித் அரபி கவிதை ஏற்றவில்லையா? இது ஒரு கேள்வியா? இது நமக்கு என்ன கேள்வி கேட்கிறோமோ அதுக்கு பதில் இல்லை. சஹாபாக்களுக்கு கவிதை தெரியாது நம்ம சொல்லலை, சொன்னோமா எங்கேயாவது? இதெல்லாம் சொல்லியிருக்கான். அல்லப்னாஹு ஷார சொல்லியிருக்கேன். இந்த முகமது கவிதையை கற்றுக் கொடுக்கவில்லைன்னு அல்லாஹ் சொல்றான். நானா சொல்றேன்? அல்லாஹ்ல சொல்றான். அது மட்டும் நிறைய இடத்துல கவிஞருடைய சொல்லல, உமாஹு பிகௌல் ஷாயிர், இவர் சொல் ஒரு கவிஞனின் சொல்லல்ல. யார் சொல்லு? இறை தூதருடைய சொல்றா. இறைவனுடைய சொல், இறை தூதருடைய சொல்லு. கவிஞன் சொல்லா இது குர்ஆன். கவிஞன் ஒன்று மாதிரி என்ன மாதிரி ஒரு சாதாரண மனுஷன், படைச்சவனுடைய சொல்லு. அப்படி தூக்கி வச்சு அல்லாஹ் குர்ஆன் பேசுறான். உடனே ஹஸ்ஸான் இப்னு சாபித் படிக்கல, படிச்சுட்டு போறாரு. இப்போ என்ன? ஹஸ்ஸான் இப்னு சாபித் இஸ்லாத்துக்கு வந்த பிறகு ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்களா? அவர் காஃபிரா இருக்கும் பொழுதே கவிஞர். அது தெரியாத பிள்ளைகளுக்கு. ஹஸ்ஸான் இப்னு சாபித் போன சஹாபாக்கள்லாம் முஸ்லீம் ஆவதற்கு முன்னால் யாரு? கவிஞர்கள். இஸ்லாத்துக்கு வந்து கவிஞரை படிக்கல, கவிஞர்களாக இருந்தது. இஸ்லாத்துக்கு வந்த பிறகு இணை வைத்தல் ஷிர்க் இல்லாத கவிதை எதுன்னு உறவு விளங்கிட்டாங்க. அடுத்து விளங்காவிட்டாலும் ரசூல்லா முனியை படிக்கும் பொழுது ஷிர்கா இருந்தா நிப்பாட்டு அப்படி படிக்காதுன்றாங்க. ரசூல்லா சொல்லியிருக்காங்கல்ல, ஒரு சின்ன குழந்தைகள் படிக்கும் பொழுது எங்களில் நாளை என்ன நடக்கும் என்பதை தெரிந்து கொள்ளக்கூடிய நபி ஏதோ வருகிறார் அப்படின்னு குழந்தைங்க படிக்குது. ரசூல்லா நிப்பாட்டு அப்படிலாம் படிக்காதீங்கம்மா, குழந்தைகளுக்கு ஷிர்க் தெரியுமா, படித்தா படிச்சுட்டு போதுன்னு விட வேண்டியதானே. விடலை. நம்ம ஆளுக்கு சொல்லுவாங்கல்லங்க, ஒன்று ஹராம்னு சொன்னால் குழந்தையாக குழந்தை செஞ்சால் தப்பு இல்லை, நீ கொண்டே சாராயத்தை கொடுத்தா குழந்தைக்கு சின்ன பிள்ளை தான் ஒரு சொல்லி குடிச்சிட்டு போடணும். அர்த்தமில்லாத வாதங்கள், படத்தனமான வாதங்கள். லைன் சக்தலை அபத்தன் நாமலுக்க நபியே, நீர் இணை வைத்து விட்டாலும் நல்லறங்கள் பாழாகி விடுங்கிறான். 23 காலங்கள் தியாகம் அமல்களா நாசமா போயிருக்கணும். அல்ல இவன் என்னன்னா ஹஸ்ஸான் படிச்சாரு, சரி ஒரு பேஜ் படிச்சாரே வச்சுக்கோ, அவர் படிச்ச கவிதையா நீ படிக்கிற? அவர் படிச்சதும் வணக்கமும் இல்ல, வணக்கமும் இல்ல. ஒண்ணு அவர் படிச்சது நீ படிக்கல. அப்படி படிச்சாலும் கூட இபாதத்தாகாது, வணக்கமாகாது, அமலாகாது, அனுமதிக்கப்பட்டது. நாங்கள் அப்படித்தானே சொல்றோம். அருள் மழை பொழிவாய் ரஹ்மானின்னு சொன்னா கூடுங்கிறோம். பாட்டு தான் அது, நாவின் பாட்டு. இறைவனிடம் கையேந்துங்கள், அவர் இல்லை என்று சொல்லுவதிலே கூடும். அல்லாஹ்வின் பேரருளை நம்பி நில்லுங்கள் கூடும். அடியார்க்கு அருள் செய்யும் அம்மா கூடாது அப்படிங்கிறோம். இது வழங்க இல்லையா? 10 வயசு பிள்ளைக்கு வழங்குமே. அடியாருக்கு அருள் செய்யும் அம்மா, எந்த அம்மாடா? அடியாருக்கு அருள் செய்ய அல்லான்னு சொல்லு. அப்படி கவிதை ஏற்று இறைவனும் கையேந்துகள் சொல்லு. அல்லாட கேளு. நோய் நீக்கக்கூடிய அல்லான்னு சொல்லு. நாம நெய் விரட்ட மருந்தொன்று விற்குது நாகூர் தரு காவியிலே யமனை விரட்டுறதுக்கு மருந்து நாகூர்ல விற்கிதான். அது இந்த பிணிக்குண்டு இந்த பிணிக்கில்லை என்று சொல்லாம மருந்து. கொரோனாக்கு நோய்க்கு இந்த மருந்து இல்லைன்னு இருக்கான். நேரம் நாகூர்ல போய் அந்த குளத்துல அள்ளி அள்ளி குடிக்க வேண்டியதான். அந்த குளத்துல முங்கன அடுத்த வரைக்கும் செத்து போயிடுவான். அவ்வளோ மோசமான நோய் அது. அப்ப என்ன சொல்றோன்னே கேட்காம ஹஸ்ஸான் பாடவில்லையாங்க. நம்ம அப்படி ஒரு கொஸ்டினே சொல்லலை. சஹாபாக்கள் கவிதையை தெரியும், ரசூல்லா கவிதை தெரியாது. சஹாபாக்கள் சில கவிதை பாடி ரசூல்லா அதை அங்கீகரிச்சிருக்காங்க, ரசிச்சு கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து அழகாக ஃபுட்பால் விளையாடுறீங்க, கிரிக்கெட் விளையாடுறீங்க, மார்க்கத்தில் கொடுமில்ல, அதை ரசிச்சு நான் பார்க்கலாம்ல. ஃபுட்பால் விளையாட சுண்ணத்து நல்லாமல்லாம் ஆதாரம் காட்டணும். நீ என்ன செய்யலாம்? ஷிர்கே அமலுங்கிறான். சூது அமல்னு சொன்ன மாதிரி விளையாட்டில் சூது இருக்கும். சூது நீங்கி விட்டால் விளையாட ஹலால். அதுபோல இணை வைத்தல் நீங்கி விட்டால் எந்த பாடலும் ஓகே, எந்த வார்த்தையும் ஓகே. இணை வைத்தல் சேர்ந்து விட்டால் அது தங்கமான வார்த்தையாக இருந்தாலும் குப்பையா போயிடும். இந்த பிற மத வழிபாடுகளில் இந்த பாடல்கள் இருக்கிற மாதிரி அந்த பாடல்களை சொல்லியே நீங்கள் பல விமர்சனங்களையும் இந்த மௌலூது பாடல்களை சொல்லி செய்கிறீங்க.
இப்போ அது பிற மத கடவுள்களை அவங்கள வந்து நம்ம பாதிப்படைய செய்யாதா? அது பாதிக்காது. ஏன் பாதிக்காதுன்னு சொன்னால், பிற மதத்தவர்கள் வந்து பாடலை வணக்கமாக செய்கிறாங்க, அது அவங்க நம்பிக்கைப்படி சரி. இஸ்லாமிய நம்பிக்கைப்படி இல்லை கூடாதுன்னு சொல்கிறதுக்காக அதை சுட்டி காட்டுறமே தவிர அதை போய் தப்பு நம்ம சொல்ல வரல. அவங்களுக்கு அது ஓகே, நமக்கு அது ஓகே இல்லைங்கிறோம். மற்ற மதங்களில் பாட்டை ஒரு வணக்கமாக இபாதத்தாக கூட செய்வாங்க. பாட்டு பாடும்போது எல்லாரும் சேர்ந்து கோரஸாக போட்டு படிப்பாங்க. அதை காப்பி அடித்தா இவங்க கொண்டு வந்திருப்பான் இந்த மூலதையெல்லாம். ரசூல்லாட்ட இது கிடையாது. சஹாபாக்கள் கோரஸாக 10 பேர் சுற்றி உட்காந்துட்டு வீட்லலாம் அப்படிலாம் படிக்கலை. உதாரணமாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் கிறிஸ்தவ மதத்தில் படிக்கிறாங்க. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு, தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இந்த வார்த்தை ஷிர்கா ஷிர்க் இல்லையானா? ரெண்டுக்கும் இடம் தரும் இந்த பாட்டு. அப்படி சில வார்த்தைகள் இடம் தரும். இது ஷிர்க்குக்கும் இடம் தரும், ஷிர்க் இல்லாமல் இருக்கிறதுக்கு இடம் தரும். எப்படின்னு பாருங்க. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். அதாவது துவா செய்யுங்கிறார் சொர்க்கமா, பிரார்த்தனை பண்ணுங்க, தேடுங்கள் கிடைக்கும் என்றார். யார்கிட்ட தேட சொன்னார்? ஈசா அலைஹிஸ்ஸலாம். நம்மளை பொறுத்த அளவுக்கு அல்லாஹ்ட்ட தேட சொன்னாருங்கிற கருத்தில் நம்ம படித்தா அது ஷிர்க் இல்லை. கிறிஸ்தவ பொறுத்தளவுக்கு அவற்றை தேட சொன்னாலும் படிப்பான், அப்போ அது ஷிர்க் ஆகிடும். ரெண்டுக்கு இடம் தருதா? ரெண்டுக்கு இடம் தந்தால் அது தேவையில்லை. இப்போ என்ன, எது இடம் தராதோ அல்லாஹ்விடம் மட்டும் கையேந்துவதற்கு தான் இடம். அதுதான் அர்த்தம் தான் படிக்கணும். அப்படின்னாலும் நம்ம நோக்கம் எப்படி இருந்தாலும் அந்த வார்த்தை ரெண்டுக்கு இடம் தருத துற விட்டுரு. எது கன்ஃபியூஸு? உதாரணமா, யா நபி சலாம் அலைக்கும், யா ரசூல் சலாம் அலைக்கும், யா ஹபீப் சலாம் அலைக்கும், ஸலவாத்துல்லாஹி அலைக்கும். எல்லாம் இயேசுவே, நமக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை தரும் இவ்வுலகில் துணை இயேசுவே. இது ஷிர்க். முஹிதீன் அப்துல் காதர் துணைங்கிறான், ஷாரு ஹர்ஷா துணைங்கிறான், நீங்கள் துணைக்கு வாங்கங்கிறான். கையை பிடிக்க தஸ்தக்கின்னு ஒரு பேர் வந்துச்சு, கைப்பிடித்தவரே அல்லாவே கைப்பிடி தூக்கியிருக்காரு இவர். அல்லாஹ் முஹிதீன் சேர்ந்து நடந்து போகும்பொழுது கீழே விழுந்தது முஹிதீன் இல்லையாமா, சேர்ந்து நடந்து போகணும்னு சொல்றதே ஐக்கியத்தனம். அந்த கூட்டாளியா அல்ல வா எல்லாம் போயிட்டு வருவோம், 2 டீ குடிக்க போகிற மாதிரி, அதே ஐக்கியத்தனம். கீழே விழுந்தது யாரு? முஹிதீன் இல்லையாமா, அல்லாஹ். உடனே முஹிதீன் கையை பிடிச்சி அல்லாஹ் மேலே தூக்கி விட்டாராம் பள்ளத்தில் இருந்து. உடனே அல்லாஹ் சொன்னான், தஸ்தகீர், கைப்பிடித்தவர் என்று பெயரிட்டோம். இப்படி சொல்றாங்களா இல்லையா? அந்த பேரோடு வச்சிருக்கானே, இதுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்னு நினைக்கிய? இஸ்லாமிய பார்வையில் மறுமையில் கிடைக்கும். இங்க இதை பார்த்தா நம்மளுக்கு எவ்வளவு கோபம் வரும், செருப்ப கழுத்தி அடிக்கலாமான்னு வரும், ஆனால் செய்ய முடியாது. என்னடா இது? மக்கத்து காவிரி பிடி சொல்லலையடா, அல்லாவும் லாத்துசாவும் சேர்ந்து போனாங்க சொல்றானா? இதெல்லாம் குட்டி கடவுள், இதெல்லாம் கூட்ட அல்லாட சேர்த்து வைக்கணும்னு சொன்னான். அவன் கூட இந்த குட்டி கடவுள் அல்லாவும் சேர்ந்து போனாங்க, அப்படி இருந்தாலும் குட்டி கடவுள் இருந்தான்னு சொல்லுவான். இவங்க ஷிர்க் இல்லை, ஷிர்க்குக்கு மேல அல்லாஹ்க்கு இணை அல்ல, அல்லாவே முஹிதீன் கீழே கொண்டு வர்றாங்க. சாதாரண விஷயமா இது? இப்ப பேசணும். இப்ப சமீபத்தில் ஒரு ஆரம்பிச்ச பேச கேட்டேன், ஷூட் ஆகுது ரத்தம். இருந்தாலும் இதுக்கு மேல ரசூலுல்லாஹ் இருக்கிற பேசியிருக்கலாம், ஆனா இவ்வளவு கேவலமா பேச மாட்டான். அபூஜஹல் கூட இப்படிலாம் இருந்ததில்லை. குர்ஆனுடைய பார்வைப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடப்பானதை தவிர, அதான் சொன்னானே பிஸ்மில்லான்னு எழுது, ரஹ்மான் ரஹீம் எழுதாத. பிஸ்மில்லா ஓகே, ரஹ்மான் ரஹீம் அல்லாஹ் தான் ரஹ்மான் ரஹீம்னு சொல்றோம். அவன் என்ன ரஹ்மான் ரஹீம் முகமது கொண்டு வந்தது, அது வேண்டாம் எங்களுக்கு. எங்க மூதாதையர் அல்லாஹ் மட்டும் போதும். அவன் கூட இந்த மாதிரி மடத்தனை வரலையே. மௌலாய ஸல்லி வஸல்லிம் தாயிமன் அபதா, மௌலாய ஸல்லி வஸல்லிம் தாயிமன் அபதா, அலா ஹபீபிக கைரில் ஹல்கி குல்லிஹிம், வாராய தோழி வாராயன்னு ஒரு பாட்டு உண்டு. அந்த பாட்டில் என்ன செய்வாங்க, இடையில அந்த கல்யாணத்தில் அந்த பாட்டு நடக்கும். மாங்கல்யம் தந்து நானே நம்ம ஜீனஹோதினாம்னு வருமா இல்லையா? இதுக்கு என்னடா செய்யணும்னு நாங்கள் யோசிச்சிருக்கோம், அதை நாங்கள் எடுப்போம். ஆமின் ததக்குருஜி
ران بذي سلامي ما سجد دم أنجرا من مقولة بدامي محي الدين عبد القادر جيلاني قدس الله سره العظيم آمين تذك இப்படி அடிச்சு விடுறது. அந்த மாங்கல்யம் தந்து நாளைக்கு போல என்ன செய்யலாம்? முஹித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் ஆமீன் ததக்குருஜி. இந்த சேட்டையெல்லாம் நடக்கணும். அது எப்படி வணக்க வழிபாடா இருக்கும்? மௌலித் எப்படி இபாதத்தா இருக்கும்? அது எப்படி அமலா இருக்கும்? அப்போ இதையெல்லாம் செய்ய வேண்டுமானால் சினிமா பார்க்கணும், சினிமா ரசிச்சு அதில் என்னென்ன செய்யறாங்கிறத யோசிச்சு கொண்டு வரணும். இது நாங்கள் மட்டும் இல்லை, மூழ்துவரை எல்லாரும் இந்த குத்த பண்ணுவான், பொய் சொல்லுவான். அவர்கள் செய்தார்கள், நாங்கள் செய்யவில்லை. எப்பவுமே இதை செய்யத்தான் செய்யறாங்க. அடுத்து ஒரு பாட்டு சொன்னா, தனிமையிலே இனிமை காண முடியுமா இன்ன பைத்தன் அன்த சாக்கினோ லைஸ முஹ்தாஜன் இல சுருஜி இன்ன பைத்தன் அன்த சாக்கினோ. இதெல்லாம் அருமையான டியூன், காசு அதிகமாக வாங்கின டியூன். ومريضا أنت عاهده قد آتاه الله بالفرج فاز من قد كنت بغيته فاز من قد كنت بغيته وسما في عارف الدرج. தனிமையிலே சிரித்து சிரித்து என்னை சிறையிலிட்டாய் இன்ன பைத்தன் அந்த சாக்கினுஹு லைஸ முஹ்தஜன் இல சுருஜி வஜ்ஹுகல் வல்லாஹு ஹுஜ்ஜத்துனா யௌம யஅத்தின் நாசு பில் ஹுஜஜி இன்ன பைத்தன் அந்த சாக்கினுஹு யா கரீமல் ஜத ராஹதஹு ஃபக فيت البحر واللجج يا كريم الجد راحته فك فيت البحر واللجج أنت منجينا من البلوى طيبه في العالم العرج. சிரித்து சிரித்து என்னை சிறையிலிட்டாய். இந்த மாதிரி எடுப்பாங்க, கேளுங்கள் தரப்போம். அதுலேயும் முழுது வரும். مولاي صل وسلم دائما ابدا على حبيبك خير الخلق كلهم ان بيتا انت ساكنه ليس محتاجا الى السرج وجهك والله حجتنا يوم ياتي الناس بالحجج. திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா அப்படின்னு ஜெயலலிதா ஒரு படத்தில் ஆக்ட் பண்ணிட்டு ஒரு நடிக்கிற படம் இது. இது சாமி படம் தான். இது சாமியை பற்றி சொன்னது தான். மௌலாய சல்லி வசல் லிம்தாயி மன்னபதா அலா ஹபீபிக கைரில் ஹல்கி குல்லிஹிமி ஆமின் ததக்குரு ஜீரான் ரிம்பி தி சலமி சஜித தம் அஞ்சரா மிம்முகுல திம்பிதமி சாமியே ஐயப்போ ஐயப்போ சாமியே. அந்த பாட்டிலேருந்து தான் வரும். சாமியே ஐயப்போன்னு அவன் படிக்கானா, ஐயப்பனும் கடவுள் நினைக்கான். நீ என்ன யா முஹித்தீன் அப்துல் காதிர் முஹித்தீன் கடவுள் நினைக்கியா? நினைக்கிற. அதனாலதான முஹித்தீன் ஆண்டவர் துணைன்னு போடுற. யா கரீமன் ஜத ராஹதஹு ஹதஹு ஃபகஃபைத்தல் பஹர வல்லுஜஜி أنت منجينا من البلوى بلوى طيبوه في العالم العرجي ربي وارزقنا يارته கண்ணாளனை எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை. இப்ப நிறைய பாட்டு இருக்கு. மௌலாய சல்லி வசல் லிம்தாயி மன் அபதா அல ஹபீபிக கைரில் ஹல்கி குல்லிஹிமி. மேகம் கருக்குது தக்கு புக் என்ன மௌலாய சல்லி வசல் தக்கு ஆலுமா டோலுமா இசா லகடி மாலுமா பேச்சு கழிது நான் அப்படி இருந்தா ஒரு பாட்டு. ஆலுமா டோ மௌலாய சல்லி வசல் லிம்தாயி மன் அபதா அல ஹபீபிக கைரில் ஹல்கி குல்லிஹிமி. அது பாட்டு தெரியல எனக்கு, கூர்ந்து கவனிச்சாலாம் வந்துடும். இதில் முந்தி பாரு அதில் பெருசாக பொதுப்பாட்டில் எனக்கு ஆர்வம் இல்லை. இருந்து சவால் ஏதாவது ஆளுநர் சொன்னாங்கன்னா பார்ப்போம், பார்த்து கவனிச்சிடுவோம். ஆனால் மியூசிக் வருமே
மியூசிக் இல்லாமல் அந்த பாட்டை எடுக்க முடியுமான்னு பாருங்க, கொண்டு வாங்க, நான் எடுத்து காட்டுறேன். இதெல்லாம் ஹை லெவல் பீச், பணக்கார வீட்டில் உள்ள டியூன் இது. அல்ஃபம் பி ஹல்வதிஹி அஸ்மம் பி ஹிம்மதிஹி ஷர்மல்லி அஃவதிஹி ஓராயிரம் பார்வையிலே. இதெல்லாம் ஹை லெவல், எடுக்க ரொம்ப கஷ்டம், நிறைய ரூபா வேணும். இன்னொரு பாட்டு கூட நம்ம மூலாய சல்லி வசல் லிதாய் மன்னபதா. ஓ مولاي صل وسلم دائما ابدا على حبيبك حبيبك خير الخلق كلهم للخلق كلهم. தலையா பூ முடிச்சு தலை பார்த்து நடை நடந்து டொட்டை அப்படின்னு வரும் அந்த பாட்டில். டன் 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 டாடம் இப்படிலாம் வரும். அது நாங்கள் ஒரு ராத்திரி அப்படிலாம் சொல்லும் தெரியாது வெளியே. ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிறீங்களா? இப்போ படிக்கும்போது ரொம்ப சிரமமான டியூன். இப்போ வந்து வயசு கூண்டது ஒரு காரணம். பொதுவாகவே இந்த டியூன் கஷ்டம் தானே. அங்கம் குறைந்தவனை அங்கம் குறைந்தவனை ஓ மூலாய சல்லி வசல். இந்த டியூன்லாம் எடுக்கன்னா எனக்கு அப்பா 50 ரூபா தருவாங்க. அதை வேற சொன்னாலும் சொல்லிடுவோம், பார்த்தீர்களா அப்படின்ட்டுருவான். சரி பரவாயில்ல. இதெல்லாம் வந்து இப்படி நிறைய இந்த கூத்து, அதை வழிகேடு தானேங்க. வழிகேட்டில் என்ன வெரைட்டி வேணும் கிடக்கு. யா நபி ஸலாமு அலைக்கும், யா ரசூல் ஸலாமு அலைக்கும், யா ஹபீப் ஸலாமு அலைக்கும், சலவாத்துல்லாஹி அலைக்கும், அஷ்ரகல் பத்ரு அலைனா ஃபஹ்தஃபத் மின்ஹுல் புதூருஹு. தன்னந்தனியாக அப்படி ஒரு பாட்டு உண்டு. அந்த ஷம்சுன் அந்த பத்ருன் அந்த நூருன் ஃபௌக நூரி அந்த இக்ஸீரு மகாலி அந்த மிஸ்பாஹு சுதூரி. தன்னந்தனியாக நீ வந்த போது. இது ஒரு இதெல்லாம் ஒரு அருமையான டியம். குப்பைக்கு அளவுகள் இருக்கா? நபி மொழி ஹதீஸ்களுக்கு வரையறை இருக்கு. வரையறுக்கப்பட்டு திட்டமிடப்பட்டு சொல்லப்பட்டவை குர்ஆனும் ஹதீஸும். எல்லாம் திட்டமிடப்பட்டது. என்ன எல்லாத்துக்கும் திட்டமிடுதல், எல்லாம் முறையாக சிஸ்டமேட்டிக் மாங்கல்ல. திட்டமிடப்பட்ட சட்டங்கள் குர்ஆன் ஹதீஸும் அப்படித்தான். வரையறுக்கப்பட்ட சட்டங்கள். வரையறுக்கப்படாத திட்டமிடப்படாத குப்பைகள் மௌலூதுகள், தகதாயத்துகள், தர்கா கூத்துகள். இதுக்கு திட்டம் ஏதாவது இருக்கா? இஸ்லாம் ஏதாவது திட்டமா சொல்லுதா? ஏதாவது இருக்கா? குப்பைகள்ல போய் என்னத்தை போய் தேடுறது? சாம்பிளுக்கு கொஞ்சம் குப்பையை அள்ளி தந்திருக்கேன், அவ்வளவுதான். இன்னும் போன சாக்கடை, அதை விட சாக்கடை, கூவத்தை விட கேள்லாம் நிறைய கிடக்கு. அப்படி நிறைய மௌலூதுகள்லாம் மற்ற அடிகள்ல மௌலூது ஒன்றா சுபான மௌலூதுங்கிற பேருக்கு தான். மொஹிதீன் மௌலூது இருக்கு, ஷாலி மௌலூது இருக்கு, பர்சஞ்சி இருக்கு, நம்மளாம சொல்லுவாங்க. வேற என்ன பாடு உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? பர்சஞ்சி, புர்தா. புர்தா ஷரீஃப் வந்து கவிதையில் ஓரளவு நல்ல கவிதை தான். அது அதில் கூட பொய்யெல்லாம் நிறைய இருக்கு, ஷிர்கெல்லாம் இருக்கு. ஷிர்க் வந்து அவர் தெரிஞ்சு செஞ்சாரா தெரியாம செஞ்சாரான்னு நமக்கு தெரியாது. புர்தா ஷரீஃபை பொறுத்தளவு பெரும்பாலும் நல்ல கவிதையில கட்டிக்காரு இருந்தாள். பூஷர் இமாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் இமாமா என்னாலும் நமக்கு தெரியாது, அப்படி சொல்லி பழகிட்டாங்க. இமாம் பூஷன் பேர், புர்தா இல்லை. சொல்ல போனால் அது புருடான்னு சொல்ல வேண்டியதான். ஏன்னா புர்தா ஷரீஃபும்மா, மௌலூது ஷரீஃபும்மா, குர்ஆன் ஷரீஃப் குர்ஆன் போயிடும் பெரும்பாலும். அல் குர்ஆனுல் கரீம்னு சொல்லலாம், அல் குர்ஆன் ஷரீஃபுங்கலாம். புர்தாக்கு என்ன ஷரீஃபு, மௌலூதுக்கு என்ன ஷரீஃபு? கழுதைக்கு பேர் முத்து மாலையாம்பாங்க தெரியுமா? எப்படி மாண்புமிகு கழுதை அவர்களேன்னு சொல்ல முடியுமா? கண்ணியத்திற்கும் என் நாய் வந்துன்னு சொல்லுவானா? இந்த மாதிரி கேடு கட்டதுக்கு போய் ஷரீஃப்னு வச்சிருக்கான், கேடு கட்டதுக்கு. இதெல்லாம் ஒரு காலத்தில் நாங்கள்
சங்கரமந்திரம் ஓதும்போது ஒரு ஆள் சீரியஸாகவே சொன்னார், புது வீடு திறக்க போறீங்க, புது வீட்டில் அல்லாவுடைய குரானை ஓதுங்களான்னு அங்கே உள்ள பிரின்சிபால் சொன்னார். டென்ஷன் ஆகிட்டு, அசரத்து என்ன நினைச்சுக்கிட்டு இந்த வார்த்தையை சொன்னீங்க, என் வீட்டில் குரானை ஓத போறீங்களா, என் வீடு என்ன இளவு கூடா, செத்த வீடா, எங்க வீடு புது வீடு. அப்போ மங்களகரமான நல்ல காரியமாக இருந்தால் மௌலூது, கெட்ட துர்பாக்கியமான காரியமாக இருந்தால் குரான். இப்படி கொண்டு வந்தது யார்? இந்த ஆலிம் சாக்கா தானே. மௌலூதையெல்லாம் கராப்பிரசம், மையத்துகளுக்கெல்லாம் பாத்தியா, அல்ஹம்து, குரான், இப்படி எத்தனை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்திருக்காங்க. மௌலூதுன்ற இந்த ஒரு வழிகேடு தமிழக மக்கள் மத்தியில், குறிப்பாக தென்னிந்தியாவில் உள்ள முஸ்லீம்கள் மத்தியில் இது எப்படி ஒரு வணக்க வழிபாடாக மாறுச்சு? அது வணக்க வழிபாடாக மாறினதுக்கு காரணம் முழுக்க முழுக்க ஆலிம் சாக்கா தான். வேற என்ன, வேற யார் இருக்க முடியும்? அது அரபியில் இருக்குது, அவனுக்கு தான் அரபி தெரியும். அதை ஓதுனா மக்கள்கிட்ட நல்ல போய் சேரும், காசு தருவான்னு தெரியுது. இதை வணக்கம் மாதிரி பக்தியாக கொண்டு வந்தால் தானே படிப்பான். இது வணக்கம் இல்லை பக்தி. நான் கேட்குறேன், ரசூலா போடுறது தானேங்க, நபி வழி நடந்தால் நரகம் இல்லை, அதை நாடாத பேர்களுக்கு சொர்க்கம் இல்லை. சொர்க்கம் சொல்லாமல் நம்ம தலைப்பில் நபி வழி நடந்தால் நரகம் இல்லை தலை பேசிட்டு இருக்க, இது என்னது? இது நான் பாட்டுடைய தலைப்பு தான் இது. நபி வழி நடந்தால் நரகம் இல்லை, அதை நாடாத பேர்களுக்கு சொர்க்கம் இல்லை. இது என்னது? நல்ல கருத்து. தமிழில் இருக்கக்கூடிய கவிதை. அஸ்ஸலாமு அலைக்கும், இது ஹதீஸ் தானே. அஸ்ஸலாமு அலைக்குங்கிறது வணக்கம் தானே. சலாம் சொல்றது இபாதத். அல்லாவின் தூதரே யா முஸ்தபா அஸ்ஸலாமு அலைக்கும், இப்படி பாட்டு பிடிச்சா வணக்கமா? வணக்கம் இல்லை. ஏன்னா பாட்டு பாடிக்கொண்டு ஒரு வணக்கத்தை நபிகள் காட்டி தரல. யாருமே சார் ரசூலா காட்டி தான் குரான் இது கிடையாது. இந்த பாட்டை 4 ரூபாய் பாடுறாரு. இப்போ ஆலிம் சாக்கெல்லாம் இந்த பாட்டை வணக்கமாக செஞ்சா மக்களே நீங்கள் ஒன்றும் படிக்க வேண்டாம் அஜர்த்து, நாங்களே படிச்சுக்கிறோம் போக சொல்லிடுவோம். தமிழ் பாட்டு தானே. இதுக்கே சேர்த்து நீங்கள் அவன் வீட்டில் உட்காந்து பாடுறேன், தென்றல் காற்று கொஞ்சம் இல்லை எங்கள் திருநபியிடம் போய் சலாம் சொல்லுன்னு படிச்சிட்டானா நாங்கள் படிச்சுக்கோம், உங்களோட நான் நல்லா படிப்பேன்னு படிச்சிருவோம். இவன் படிக்காமல் இருக்கான்னா அரபி பக்தியை ஊட்டணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அரபி பக்தி ஊட்டுறதோட அரபி டியூன் அதை விட வேலை செய்யும். பக்தியும் வேலை செய்யும், ராகமும் வேலை செய்யும். இந்த ராகத்தை வந்து மக்கள்கிட்ட போகும் பொழுது பக்தி பரவசத்தோடு உட்காந்துக்குவான் இல்லையா? அப்போ இந்த மூலதுகள் பாடக்கூடதை எழுதி வச்சதை ராகமாக கொண்டு வந்து இந்த ஆலிம் சாக்கள் தான் அரபியில் இருந்தது வணக்கமாக்கிட்டான். இப்போ வணக்கம் இல்லைங்கிறதுக்கு நான் ஏற்கனவே சொன்ன ஷிருக்கு அநியாயம் அழைக்கிறது இருக்கு. சிம்பிளாக விளங்கன்னா மூலது உருவாகி 150 வருஷத்துக்கு உள்ளதான் ஆச்சு. சுவான மூலது உருவாகி 150 வருஷத்துக்கு உள்ளாச்சு. இது வணக்கமா இருந்தா யாருக்கு இந்த மூலது இறங்கி இருக்கும்? நீங்களே சொல்லுங்களேன். ரசூலுல்லாஹ்க்கு இறங்கி இருக்கும், வஹி இறங்கி இருக்கும். தொழுகை யாருக்கு இறங்கிச்சு? தொழுகை வணக்கன்னு. நோம்பு வணக்கன்னு யாருக்கு இறங்கிச்சு? வஹி ரசூலுல்லாஹ்க்கு தான் இறங்கிச்சு. அப்ப இது வணக்கமா இருந்தா யாருக்கு இறங்கி இருக்கும்? ரசூலுல்லாஹ்க்கு இறங்கி இருக்கும். சஹாபாக்கள் பாடிய பாடலை கூட நபிகள் பெருமானார் வணக்கமாக சொல்லி தரல. அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கிறது வணக்கம் தான், பிரார்த்தனை தான். அஸ்ஸலாமு அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாட்டும் உங்களுக்கு சொல்கிறேன், துவா செய்கிறேன். நீங்கள் அலைஹிஸ்ஸலாம் எனக்கு சொல்கிறீங்க, துவா செய்யுங்க, வணக்கம் ஓகே. இதே பாட்டா சொன்னால் யார் கேட்பா? அது எப்படி வணக்கம் ஒத்துக்குவான்? எவனா பாடிக்கிட்டே சலாம் சொல்லி பாருங்களேன். நான் இது கூட நிறைய இதில் சொல்லுவேன். அத்தாவே சலாம் அலைக்கும், அம்மா எதுவும் பாட்டில் சொல்லி பாருங்க. யா நபி சலாம் அலைக்கும், அத்தாவே சலாம் அலைக்கும்னா அவங்க அத்தா பால் சொல்லுவாரா? யாமில் பாட்டு படிக்கிற சலாம் சொல்லணும்னா ஒழுங்காக சொல்லிட்டு போ. எப்படி சொல்லுவார்? சலாம் சொல்லணும்னா ஏன் சொல்கிறாரு? சலாம் அலைக்குங்கிற அது பாடல் கிடையாது, அது ஒரு துவா. பாடல் மெத்தேடில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒரு முறையை கற்று தரல. எப்போ ரசூலுல்லாஹ்க்கு தெரியலையோ அது வணக்கமாக இருக்க முடியாது, வணக்கம் இல்லை. ரசூலுல்லாஹ்க்கு தெரியல எப்படி வணக்கமாக இருக்க முடியும்? சஹாபாக்கள் தெரிந்து சஹாபாக்கள் செய்து ரசூலுல்லாஹ் அங்கீகரித்ததா அப்படித்தானே நடந்திருக்கு. சஹாபாக்கள் சில வார்த்தையை சொல்லி ரசூலுல்லாஹ் ஓகே பண்ணியிருக்காங்க. அப்படியும் நடக்கலை. அப்படி நடந்தால் கூட அதை வணக்கமாக தனியே காட்டி தரணும். இது வணக்கம் வேறு, பழக்க வழக்கங்கள் வேறு. எத்தனையோ குதிரை பந்தயம் நடத்துனாங்கன்னு வருது, புகாரி முஸ்லிம் அந்த ஹதீஸ் வருது. ரசூலுல்லாஹ் குதிரை பந்தயம் நடத்துனாங்கன்னு வருது, வணக்கம் அது. இப்போ பைக் பந்தயம் நடத்தலாம்ல, நடத்தலாம். ரசூலுல்லாஹ் குதிரை பந்தயம் நடத்திருக்காங்க, அதுலேருந்து நடத்தலாம்னு தெரியுது. வணக்கம்னு சொல்ல முடியுமா? வணக்கம் என்றால் சுப்ஹானல்லதி சஹர்லனா ஹதா வமாக்கும் லஹு முகைனின்னு அந்த பயண துவா ஓதுறமே அதான்டா வணக்கம். பயணம் செய்கிறது வணக்கம் இல்லை, அது உன் தேவைக்கு நீ போகலாம். சாப்பிட்றது வணக்கம் இல்லை, சாப்பிடும்போது பிஸ்மில்லான்னு சொல்றியே அதுதான் வணக்கம். இப்படிதான் ரசூலுல்லாஹ் காட்டி தந்திருக்காங்க.
இன்னும் ஒருபடி மேல உலக விஷயத்தை என்னை விட உங்களுக்கு தான் நல்ல தெரியும் என்று சஹாபாக்கள் சொன்னாங்க. சஹாபாக்கள் இன்னைக்கு நமக்கு நல்லா தெரியும் உலக விஷயம். சஹாபாக்கள் கேமரா எடுக்க தெரியுமா? வணக்கம் இல்லை. இது நம்மளோட மிஞ்சி வர சஹாபாக்கள் வணக்கத்தில். இந்த வணக்கம் என்பது வேறு, உலக வழக்கம் என்பது வேறு. அது மாதிரி கவிதை வணக்கம் இல்லை, ஜாலியாக படிச்சுக்க, அது வணக்கமாக இருக்க முடியாது. எந்த ரசூலுல்லாஹை பார்த்து அல்லாஹ் இந்த முகமது கலாம் கவிதையை கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்ல மாட்டான், உனக்கு தேவையில்லைன்னு சொல்ல மாட்டான். ரசூலுல்லாஹ் எப்படி வணக்கம் தேவையில்லாமல் இருக்கும்? எந்த ஒரு செயலும் முன்மாதிரி யார், முன்னோடி யார், பின்பற்றுவது யாரை யோசிச்சு பாருங்களேன். ரசூலுல்லாஹ் தான் முன்மாதிரி, ரசூலுல்லாஹ் தான் பின்பற்றணும், முன்னோடி ரசூலுல்லாஹ் தான், சட்டம் ரசூலுல்லாஹ்க்கு தான் இறங்கும். அத்தபிழ இல்லாம யூஹா இலைய இருக்கா? வகியை நான் பின்பற்றுகிறேன். யார் சொல்றா? ரசூலுல்லாஹ். அல்லாஹ் இறக்கிய வகியை நான் பின்பற்றுகிறேன். ஃபத்தபிஊனி, என்னை நீங்கள் பின்பற்றுங்கள். வகில இல்லையில மூலுது தகதாயத்து செய்யணும் இல்லையே, கபரு கூடு தர்காவில் படுத்து கிடக்கான இல்லையே, வகில இருக்கா? தொழுகை இருக்கு, குர்ஆன் இருக்கு, திக்ரு இருக்கு, சுப்ஹானல்லாஹ் இருக்கு, அல்ஹம்துலில்லாஹ் இருக்கு, தர்மம் இருக்கு. இருக்கிற செய்திக்கு நேரம் பத்தாது. இல்லாத செஞ்சுட்டு அதையும் நியாயப்படுத்தி வணக்கமாக மக்கள்கிட்ட போய் ஊடுருவ செய்து மூட்டியமாக்கி மக்களை நரகத்தின் இழுத்து கொண்டு வரதுக்கு தெரிஞ்சு செஞ்சாலும் தெரியாமல் செஞ்சாலும் இது வழிகேடு தான். இது வணக்கம் அல்ல. குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் நீங்கள் எத்தனை வகையிலனாலும் யோசிச்சு பாருங்க, இது வணக்கமாக இருக்க முடியாது. கவிதைகள்லாம் முட்டாள்தனமானது, பொய்யானது, ஷிர்கானது, வழிகெட்டது என்று ஏகப்பட்ட ஆதாரங்கள் இருக்கு. இப்போ நம்ம சொன்னதே போதுமானது நான் நினைக்கிறேன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.